அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோ ரியல்டார்ஸின் ஜோதி பாசு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீடு நம்ம மதுரை கூடல் நகர் வானொலி நிலையத்திற்கு அடுத்தாற்போல் அமைந்திருக்கிற தினமணி நகர்ல அமைஞ்சிருக்கிற ஒரு அழகிய தனி வீடை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பாருங்க, இந்த வீட்டோட முன்புற தோற்றத்தை நல்லா அழகான வடிவமைப்போட ஆகச்சிறந்த கட்டமைப்போட இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட மனை பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்த மனையில வடக்கு பார்த்த தலவாசலோட இந்த வீட்டை அமைச்சிருக்காங்க. மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் வடிவமைக்கப்பட்ட இந்த வீட்டோட முன்புற தோற்றத்தை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடு மேற்கு பார்த்த மனையில் அமைஞ்சிருக்கு. இப்போ வாங்க இந்த முன்பக்கம் இருக்கிற எம்எஸ் கேட்டை திறந்து இந்த வீட்டோட பார்க்கிங் ஏரியாவை பார்ப்போம். பாருங்க, நல்ல ஒரு ஸ்பேசியஸான பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. பிளாட்ஃபார்ம் டைல்ஸும் நீட்டாக அமைஞ்சிருக்கு. அது போக இந்த வீட்டோட சீலிங்கில் ஃபுல்லாமே லைட் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவில் ஃபுல்லாக அருமையான பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் போட்டிருக்காங்க. வாலில் முழுதுமே அவங்க டைல்ஸ் ஒட்டி காமிச்சிருக்காங்க. பாருங்கள், இந்த வீட்டோட முன்புற என்ட்ரன்ஸ் பார்க்கிங் ஏரியாவை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ முன்புற இருக்கிற தலவாசல் பகுதியை பார்க்குறோம். அங்கேயும் ஒரு அடிஷ்னலாக தலவாசல் செக்யூரிட்டி ஒரு எம்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க. பாருங்க, நல்ல ஓரளவு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் அமைஞ்சிருக்கு. இந்த மனை மேற்கு பார்த்த மனையில் வடக்கு பார்த்த தலவாசலோட இந்த வீடு அமைஞ்சிருக்கு. நல்ல அழகான டோர் பாலிஷ் பண்ணி தலவாசல் கதவு மிக அழகாக அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த வீட்டோட ஹால் பகுதி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஹால் பகுதி பாருங்க, நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கொஞ்சம் பெரிய அளவில் அமைஞ்சிருக்க ஒரு ஹாலை தான் பார்க்குறோம். பாருங்க, இந்த ஹாலுக்கு மொத்தம் 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் ஃபுல்லாகவே டெக்கரேட்டிவ் லைட் கொடுத்துருக்காங்க. 4க்கு 2 வெர்டிஃபைட் டைல்ஸு நல்லா கிளாஸி லுக்கில் அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தான் இப்போ நம்ம சுற்றி பார்க்குறோம். பாருங்கள், இந்த வீடு 2 பெட்ரூமோடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட முதல் பெட்ரூமை பார்ப்போம் வாங்க. இந்த பெட்ரூமும் நல்லா பெருசாக தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் வேலையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் வுட் ஒர்க்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோட நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமாக தான் அமைஞ்சிருக்கு. இந்த வீடு மேற்கு பார்த்த மனையில் வடக்கு பார்த்த தலவாசலோட இந்த பெட்ரூம்லையும் பாருங்கள், நல்லா 2 ஜன்னல் வசதி தான் கொடுத்துருக்காங்க. 2 பக்கமும் ஜன்னல் இருக்குது. நல்ல வெளிச்சமும் காத்தோட்டமும் இருக்கும். ஒரு வாஷ் பேஷன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. டாய்லெட்டில் ஃபுல்லாகவே வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. வெண்டிலேஷனுக்கு லூவர் கொடுத்து ஜன்னல் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இப்போ திருப்பி இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். அடுத்ததான் இப்போ நம்ம பார்க்க போகிறது, இந்த ஹால் பகுதியை கடந்தோம்னா கிச்சன் ஏரியா கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நல்ல ஒரு பெரிய ஸ்பேஷியஸாக இடம் விட்டு நல்ல கிச்சன், நல்ல பெரிய கிச்சனாக தான் கொடுத்துருக்காங்க. இங்கே டைனிங் கொடுத்துட்டு அங்கே கிச்சன் வச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சன் வந்து பாருங்கள், நல்ல டைப்பில் கிரானைட்டில் மேடை அமைச்சிருக்காங்க. பாருங்க, வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி இருக்கு. இது போக இன்னும் கொஞ்சம் வுட் ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த கிச்சன்ல இருந்து ஓப்பன் ஸ்பேஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஃபுட்டு சப்ளைக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்க, கிச்சன்ல இருந்து நம்ம
எதிர்த்தாப்புல பார்த்தோம்னா இன்னொரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அது போக கிச்சன்ல இருந்து ஓடிஎஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஓடிஎஸ்னால நமக்கு காத்தோட்டமும் வெளிச்சமும் வீட்டுக்கு எப்பவும் கிடைக்கும். அதுக்கு மேலே செக்யூருக்கு அவங்க எம்எஸ்ல கிரில் பண்ணியிருக்காங்க. அதுக்கு செப்பரேட்டாகவும் ஒரு டோர் கொடுத்துருக்காங்க பாருங்க ஓடிஎஸ்க்கு. அடுத்து நம்ம இந்த வீட்டோட 2வது பெட்ரூம் பார்க்கணும். வாங்க போய் அதையும் பார்த்துருவோம். இந்த பெட்ரூமும் நல்லா ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. 4க்கு 2 மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் டெக்கரேட்டிவ் லைட் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வுட் ஒர்க்லாம் இருக்கு, பண்ணி கொடுப்பாங்க. ஜன்னல் வசதி இருக்கு. இது ஒரு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு இந்தியன் டைப்ல டாய்லெட் பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வால் முழுதுமே ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டிட்டாங்க. வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி இருக்கு. மேலே லாஃப்டெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. 2 ஜன்னல் இருக்கு இந்த பெட்ரூமுக்கும். 2 பெட்ரூம்லையுமே 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஹாலில் 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. பெரிய அளவில் பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. கிச்சனுமே நல்லா பெருசாக தான் அமைச்சிருக்காங்க. இது 3.25க்கு மேற்பட்ட சென்ட் இடத்துல இந்த இடம் வீடு அமைஞ்சிருக்கு. இங்கே நம்ம ரோடு நீக்கலாக பார்த்தோம்னாலும் 3 சென்டில் இந்த வீடு அழகாக அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டுக்கு விலை பார்த்தீங்கன்னா 62 லட்சம் சொல்கிறாங்க, பேசிக்கலாம். நான் பில்டிங் ஸ்கொயர் ஃபீட்டு 1180 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங் இருக்குது. போர் 300 அடியில் போர் போட்டிருக்காங்க. மேற்கு பார்த்த மனையில் வடக்கு பார்த்த தலைவாசலோட இந்த வீடு அமைஞ்சிருக்கு. 2 பெட்ரூம் இருக்குது, கார் பார்க்கிங் இருக்குது, மாடுலர் கிச்சனு உட்பட இந்த ஃபிட்டிங் வுட் ஒர்க் எல்லாமே இனிமேல் பண்ணுவாங்க. வார்ட்ரோபு கப்போர்டு எல்லாமே பண்ணுவாங்க. லே அவுட் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க, பில்டிங் அப்ரூவல் இருக்குது. மேலே மாடிக்கு கொஞ்சம் அன்ஃபினிஷ்டாக இருக்குது, இன்னும் தட்டோடு வேலையெல்லாம் இருக்குது. ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம சேனலும் வீடியோவும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.